மாஸ்டர், நான் களரி வித்தை கத்துக்கணும். மாஸ்டர், மாஸ்டர். வா. போய் இது 2 பேரும் சாப்பிடுங்க. ஓகே மாஸ்டர். நாங்க சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். அவர் எனக்கு இந்த கலையை கத்து தரேன்னு சொல்ற வரைக்கும் நான் சாப்பிட போறதில்ல, தூங்க போறதும் இல்ல. நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போ, எனக்கு என்ன. மாஸ்டர், நான் ஸ்ரத்தையோடவும் பக்தியோடவும் கத்துப்பேன் மாஸ்டர். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கண்டிப்பா நான் நடந்துப்பேன். ப்ளீஸ். மாஸ்டர், உன் பேர் என்னன்னு சொன்ன? ஜெயா மாஸ்டர். சரி, உனக்கு என்ன வேணும்? நான் களரி வித்தையை கத்துக்கணும். களரி வித்தையா? எதுக்கு? அநியாயத்தை தட்டிக்கே என் அப்பாவை நான் காப்பாத்த. உன்னுடைய குறிக்கோள் சரியா தான் இருக்கு, ஆனா இந்த ஆவேசம் தான் சரியில்லை. இந்த வித்தையை கத்துக்கணும்னா உடல் வலிமை விட மன வலிமை தான் ரொம்ப முக்கியம். அந்த வலிமை உன் மனசுல இருக்கு. அதனாலதான் இந்த வித்தையை கத்துத்தர நான் ஒத்துக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். இந்த வித்தையை கத்துக்கிறதுக்கு முக்கியமா 4 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் 1 கான்பிடன்ஸ், நம்பர் 2 ஃபோர்ஸ், நம்பர் 3 கான்சென்ட்ரேஷன், நம்பர் 4 ஆம்பிஷன்.
இந்த வித்தைய நீ முழுசா கத்துக்கிட்ட. இந்த வித்தைய கத்துக்கிட்டதுக்கு உன்னுடைய பக்தியும் கடின முயற்சி தான் காரணம். எல்லாம் உங்க ஆசீர்வாதமும் கருணையும் தான் மாஸ்டர். என்ன நீ உன் குருவா மனசார ஏத்துக்கிட்டது உண்மைன்னா இந்த கலையை தவறா பயன்படுத்தாம என்னுடைய சிஷ்யங்கிறத நீ நிரூபிக்கணும். கண்டிப்பா மாஸ்டர். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் ஃபாலோ பண்றேன். சொல்லுங்க மாஸ்டர். அப்பாவைய பயமுறுத்த இந்த கலையை பயன்படுத்த கூடாது. பணத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் இந்த கலையை பயன்படுத்த நினைக்க கூடாது. இத உடம்புக்கு வெளியே போடுற சட்டையை நினைக்காம உடம்புக்குள்ள இருக்கிற உயிரா மதிக்கணும். அநியாயத்துக்காகவும் அக்கிரமத்துக்காகவும் எப்பவும் விலை போடக்கூடாது. ஓகே மாஸ்டர். அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் உங்க உபதேசத்தை மீறி நான் நடக்க மாட்டேன். ரொம்ப நல்லது. அடுத்து என்ன பண்ண போற? எங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும். நான் சின்ன வயசா இருக்கும்போது யாரோ பலவந்தமா எங்க அப்பாவை கடத்திட்டு போயிட்டாங்க. சுஷில்குமார்? எங்க அப்பா பேரு உங்களுக்கு எப்படி தெரியும் மாஸ்டர்? தெரியும். உங்க அப்பாவை கிட்னாப் பண்ணது, உனக்கு லெட்டர் வந்தது, அந்த லெட்டரை படிச்சுட்டு நீ இவ்வளவு தூரம் வந்து இந்த கலையை கத்துக்கிட்டது எல்லாமே தெரியும். இது எல்லாத்தையும் உன்னால நம்ப முடியல தானே? இல்ல, இது மேஜிக் இல்ல, உண்மைதான். நான், உங்க அப்பா சுஷில்குமார், அந்த சுபேந்திரன் 3 பேரும் பாலி நண்பர்கள். உங்க அப்பா சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்டாரு. நானும் சுபேந்திரனும் கஷ்டப்பட்டு எங்க குரு கிட்ட இந்த வித்தையை நாங்க கத்துக்கிட்டோம். எங்க குரு இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சமே இல்ல, அதனால எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாரு. சுபேந்திரன் இந்த கலையை பயன்படுத்தி அநியாயத்துக்கு துணை போய் காண்ற பெயர்ல டான் ஆயிட்டான். அவன் பண்ண அநியாயத்துல ஒண்ணுதான் உங்க அப்பா சுஷில்குமார் கடத்தப்பட்டது. இந்த அநியாயத்தை பார்க்க முடியாம சகிக்க முடியாம தான் நான் இந்த காட்டுக்கு வந்துட்டேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல சிஷ்யனுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் அடிக்கடி உன் நடவடிக்கையை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். எனக்கு என்னவோ நீதான் தகுதியானவன் தோணுச்சு. உனக்கு இந்த வித்தையை கத்து கொடுத்து ஆபத்துல இருக்கிற என் ஃப்ரெண்டான உன் அப்பாவை காப்பாத்துறதுக்காக தான் நானே கிஃப்ட்ங்கிற பேர்ல உனக்கு ஒரு பார்சல் அனுப்பிச்சேன். என் சிஷ்யனும் உன்னை இங்க கூட்டிட்டு வர்றதுக்காக தான் அங்க உன்னை தேடி வந்தான். இருந்தாலும் இந்த கலையை கத்துக்கிறதுக்கான தகுதி உனக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ண நிறையவே இருந்தது. Now you are a perfect weapon. மாஸ்டர், இதெல்லாம் உண்மைதானா? அப்படின்னா அந்த காணிப்ப எங்க இருக்கா மாஸ்டர்? காண சந்திக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன்னா அவன் இப்ப பெரிய டான். அவனுக்குன்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்திக்கிட்டு யாரும் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு பத்திரமா இருக்கான். மாஸ்டர், அவ்வளவு பெரிய பாதுகாப்பான கோட்டைக்குள்ள போக முடியுமா மாஸ்டர்? இது உன்னால மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த கான் உன்னை கொல்ல மாட்டான். உன்னை கொன்னுட்டா உங்க அப்பா அவனுக்கு ஒத்துழைக்க மாட்டாரு. உனக்காக தான் இத்தனை வருஷமா உங்க அப்பா அவன் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. என்ன புரிஞ்சுதா? அப்படின்னா எங்க அப்பா எங்க இருக்காரு மாஸ்டர்? கானோட பேங்காக்ல. நீ இந்திய சக்தி. இந்த கோவிந்த் இருக்க எதுவும் ஆகாது. வெற்றி உனக்குதான். புறப்படு.
பண்றீங்க? ப்ளீஸ் என்ன ஒண்ணும் பண்ணிடாது. எனக்கு எதுவும் தெரியாது. லிண்டா சொல்லி அனுப்பிதான் நாங்க வந்தோம். இவ யாரு? ஆமா இவதான். இவ எங்க இருக்கா? சிட்டி சென்டர் கிளப்ல இருக்கா. மாஸ்டர், ஹாய் My friend. Govind, the master, my old friend. குருவான ஒன்னால என்ன அடிச்சு ஜெயிக்க முடியலன்னு இவ்வளவு ரெடி பண்ணி அனுப்பியிருக்கியா? நீ ஒரு துரோகிடா. துரோகி? ஆமா, நீயும் துரோகிதான். அதுவும் சாதாரண துரோகி இல்ல, தேச துரோகி. குரு நமக்கு கத்து கொடுத்த களரி வித்தை அநியத்தை எதற்கு தான் பயன்படுத்துன்னு சொன்னாரு. ஆனா நீ தவறா பயன்படுத்துற. நான் நினைச்சிருந்தா என்னைக்கும் உன் கதையை முடிச்சிருப்பேன். ஆனா குரு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. அது முடியாது கோவிந்த். என் மேல் கைப்பட்டதுமே அது நீதான் எனக்கு நல்ல. இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் ரொம்ப அநியாயம் கான். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, தெரிஞ்சுக்க. நீ பண்ற அநியாயம் ரொம்ப எல்லை மீறி போயிடுச்சு. உன் ஆட்டத்தையும் உன்னையும் கொன்னு அநியாயத்தை அழிச்சு நியாயத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் இந்த ஜெயாவை உருவாக்கி இருக்கேன். சந்திரனும் சூரியனும் வெளிச்சம் தரலாம், ஆனா சூரியன் பக்கத்துல நிக்க முடியாது மை ஃப்ரெண்ட். அதே சந்திரன் தான் வருஷத்துக்கு ஒரு முறை சூரியனை இந்த உலகத்துக்கு தெரியாம மறைக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுக்க. இந்திய மண்ணுல பிறந்து இந்திய மண்ணுல வளர்ந்து அந்த தேசத்துக்கே துரோகம் பண்ண உனக்கு இந்த உலகத்துல வாழ தகுதியே இல்ல. ஆனா இந்திய மக்கள் உன்னையும் ஒரு இந்தியனா மதிச்சு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினத நீயே பார்த்த. Stop it! Stop it! Khan will be the only dawn. Eagle அண்ட் பாஸ், kill them all.